ஒரு தலைவர், ஒரு நடிகர் மக்கள் மனதில் எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்க முடியும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு அழகான உதாரணம். அறிஞர் அண்ணா அவரது கட்சி செயல்வீரர்கள் இருவருடன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். இடம் திண்டிவனம் அருகே. அப்போது அந்த காரில் பறந்து கொண்டிருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம், திமுகவின் கொடி. அதை பார்த்த சில உள்ளூர்வாசிகள் அந்த வாகனத்தை நிறுத்தினார்கள். காரின் ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்த அவர்கள் வெள்ளை சட்டை அணிந்து அமைதியாக அமர்ந்திருந்த அண்ணாவை பார்த்தனர். ஆனால் அவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு கேள்வி மட்டும் கேட்டார்கள். ஐயா, நீங்க எம்ஜிஆர் கட்சியா? அந்த ஒரு கேள்வி அண்ணாவை சிரிக்க வைத்தது. அவர் உடன் வந்த செயல் வீரர்களை பார்த்து பெருமையுடன் சொன்னார், பாருங்க, இதுதான் எம்ஜிஆர் மக்களிடம் கொண்டிருக்கிற ஈர்ப்பு சக்தி. அண்ணாதான் எம்ஜிஆரின் அரசியல் ஆசான். அந்த ஆசானை இந்த அளவுக்கு மாணவனின் மக்கள் செல்வாக்கை வியந்து பேசுகிறார் என்றால் அதுதான் எம்ஜிஆர். ஒரு நடிகர் இல்லை, ஒரு அரசியல்வாதி இல்லை, மக்கள் மனதில் வாழ்ந்த ஒரு பெயர்.